ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான பஞ்சு போல் இனிப்பு பணியாரம், கார பணியாரம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இனிப்பு பணியாரத்தை பாருங்கள், நல்ல பஞ்சு போல் இருக்கும். நான் ரெண்டும் ஒரே மாவில் தான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி இருந்தால் எடுத்துக்கிடுங்க. 3/4 கப்பு சாப்பாட்டு புழுங்கலரிசி, அதுக்கும் ரேஷன் புழுங்கலரிசி இருந்தால் எடுத்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, அதில் பாதி 1/4 கப்பில் பாதி பாசிப்பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை நம்ம நல்லா கழுவி 3 மணிக்கூர் ஊற வச்சிடணும். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இது தண்ணி விட்டு வச்சாச்சு. 3 மணிக்கூர் ஊற வச்சுருவோம். மூடி வச்சிடலாம். 3 மணிக்கூர் கழித்து பார்ப்போம். பாருங்கள், 3 மணிக்கூர் கழித்து பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துருவோம். நல்லா கெட்டியாக அரைச்சணும். 2 நேரமாக அரைச்சி எடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இனிமேல் வெள்ளைப்பாகு எல்லாம் விடணும் இனிப்பு பணியாரத்துக்கு. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா மை போல் அரைச்சி எடுங்க. இதே போல் அதையும் அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. கட்டியாக இருக்கணும். பாருங்கள், இதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு தனியாக எடுத்துருவோம். பாருங்கள், இங்கே பாதி அளவு மாவை எடுத்துடுங்க. அப்படின்னா தான் வெல்லம் சரியான அளவு வரும். பாருங்கள், பாதி அளவு எடுத்தாச்சு. இப்போ இது கார பணியாரத்துக்கு இந்த மிக்ஸி ஜாரை அலசி இந்த கார பணியாரத்துக்கு மாவு இருக்குல்லையே, அதில் தண்ணி விட்டு கலந்து அது 1 மணிக்கூர் வச்சுருங்க. அப்படியே உங்களுக்கு உடனே பண்ணணுன்னா கொஞ்சமாக இட்லி மாவு இருந்தால் அதை விட்டு கலந்து வச்சுருங்க. நம்ம உடனடியாக சுடலாம். இல்லை 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் வச்சாலும் நடக்கும். அப்படியே நம்ம இது இருக்கட்டு ஒரு சைடில். இப்போ நம்ம இனிப்பு பணியாரத்தை முதல்ல செய்வோம். இனிப்பு பணியாரம் புளிக்கணும்னு வேண்டாம். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம வெள்ளைப்பாகு காய்க்கணும். வெள்ளைப்பாகு இல்லை, வெள்ளத்தை கரைச்சி எடுக்கணும். பாருங்கள், 1 கப்பு வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடுங்க. கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துருவோம். 2 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சா தேங்காயை போட்டு பொரித்து எடுத்துடலாம். அங்கே நல்லா செவந்து வரணும். நல்லா வந்தாச்சு. அது இருக்கட்டு. இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இளம் சூடாக தான் இருக்குது. அப்படி ரொம்ப சூடு வேணும்னு இல்லை, நல்லா ஆறுனாலும் நடக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேவைக்கு இனிப்பு வந்தோடனே நிறுத்திடுங்க. இது எனக்கு கரெக்டாக இருந்து. பாருங்கள், அது அப்படியே கலந்து வச்சுருங்க. நம்ம இப்போ வறுத்து வச்ச தேங்காய் அதையும் போட்டுருங்க. இந்த நெய்யோடையே போட்டுருங்க. கலந்து வச்சாச்சு. இதில் 1 பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. நான் ஏலக்காய் பொடியை சீனியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பொடி பண்ணி போட்டுவிடுங்க. போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க. நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம புளி பணியாரக்கல்லை சூடுபடுத்திடலாம். பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுருங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா எண்ணெய் விடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நெய் நல்லா காய்ச்சிருக்கணும். இப்படி உடனே சுறுசுறுன்னு வரணும். அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்கள், இப்படி நல்லா சுறுசுறுன்னு வரணும். எல்லா குழியிலையும் மாவை விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே 1 நிமிஷம் இருக்கட்டு. இது இப்படி 1 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுடணும். எல்லாம் திருப்பி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டு. ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டு. பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பந்தாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுத்துருவோம். இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்துடலாம் இனிப்பு பணியாரத்தை. இனிமேல் கார பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். கார பணியாரத்துக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு காஞ்சதான் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு
போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் நான் பொடிய காஞ்ச மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுவிடுங்க. நல்லா பொரிஞ்சதும் நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு கருத்துக்கு தகுந்தவாறு போடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. என்கிட்ட இல்லை அதனாலாம் போடலை. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, அதாவது இந்த வெங்காயம் தேங்காய் போட போகிறோம், அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு பார்ப்போம். மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கு. நான் 2 மணிக்கூர் வச்சுருந்தேன். அப்படியே இங்கே அப்படியே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இட்லி மாவு விட்டுடுங்க உடனே சுடுறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம வதக்கி வச்ச தேங்காய், கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு அதில் உப்பும் போட்டு தேவையான அளவு மாவுக்குள்ளே உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். உப்பு பார்த்து போட்டுவிடுங்க. பாருங்கள், இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுவிடுங்க. தண்ணி விட்டு தோசை மாவு பக்குவத்தில் கலந்து எடுக்கணும். நம்ம கெட்டியாக இருக்க வேண்டாம். இட்லி மாவு பக்குவம் வேண்டாம், தோசை மாவு பக்குவம். பாருங்கள் இப்படி இருக்கட்டு. இப்போ நம்ம குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. உங்களுக்கு நெய் வேணுன்னா நெய் விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் போதும் எண்ணெய். பாருங்கள், இப்போ நம்ம மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் விட்டுருவோம். 3/4 பங்கு அளவு விடுங்க. பாருங்கள், எல்லாம் விட்டாச்சு. இப்போ 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டு. ரொம்ப மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மூடி வச்ச உடனே. பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் இருக்கட்டு. நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்து வேகட்டு. பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு 2 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ எடுத்துருவோம். இப்படியே எல்லா காரப்பணியாரத்தையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், காரப்பணியாரமும் இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையுடனே இருக்குது இந்த காரப்பணியாரம். பாருங்கள், இனிப்பு பணியாரத்தை பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. அதே போல் காரப்பணியாரமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சூடு. பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.